விளாடிமிர் புதின், நேதன்யாகு, பெஞ்சமின் நேதன்யாகு, பிரதமர் நரேந்திர மோடி வெர்சஸ் டொனால்ட் ட்ரம்ப் அப்படிங்கிற ஒரு செட்டப் ஒன்று உருவாக்கியிருக்கு. யாருக்கு நெருக்கடி அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தினேன், அதே போல் இந்தியா பாகிஸ்தான் போரை நான் தான் நிறுத்தினேன், அந்த போரை நிறுத்தினேன், இந்த போரை நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பால் இன்னும் நிறுத்த முடியாத ஒரு போர் முயற்சி பண்ணியும் நிறைவேற்ற முடியல அப்படின்னா அது ரஷ்யா உக்ரைன் போர், அப்புறம் இஸ்ரேல் பாலஸ்தீன போரே சொல்லலாம். இந்த ரெண்டு போரை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பால் நிறுத்த முடியல. நான் தான் எல்லா நாட்டுடைய போரையும் நிறுத்துகிறேன், நாடுகளுக்கு பாதுகாப்பாக இருக்க, அமைதியை நான் தான் கடைபிடிக்க சொல்கிறேன், நிலைநாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய ட்ரம்ப்பால் ரஷ்யா உக்ரைன் போரையும் இஸ்ரேல் பாலஸ்தீன போரையும் நிறுத்த முடியல. ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்த அவர் எவ்வளவோ முட்டி மோதி பார்த்தும் ஒரு பயனும் அவருக்கு கிடைக்கல. ரஷ்ய அதிபர் புதின் நேரடி பேச்சுவார்த்தைக்கு இன்னும் இறங்கி வரல, அந்த அளவுக்கு அவர் கெடுபிடி விதிக்கிறார். ட்ரம்ப் எவ்வளவோ எச்சரித்து பார்த்தும் எந்த ஒரு யூஸும் கிடையாது. இப்போ அவர் கடைசி ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்திருக்காரு, அதுதான் வரி ஆயுதம். புதின் போர் நிறுத்தத்திற்கு ஒத்துக்கலை அப்படின்னா ரஷ்யாவுடன் வணிகம் செய்து வரும் நாடுகள் மீதும் வரி விதிக்க ட்ரம்ப் திட்டமிட்டிருக்காரு. அதுதான் அந்த ட்ரம்ப் எடுத்திருக்கக்கூடிய வரி ஆயுதம். கடைசியாக புதினுடன் பேசின அந்த பேச்சு அப்படிங்கிறது, அது குறித்து ட்ரம்ப் பேசும்போது ஏமாற்றம் அப்படின்னு தான் குறிப்பிட்டிருக்காரு ட்ரம்ப். என்கிட்ட ஒன்று சொல்லிட்டு அவர் இன்னொன்று பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாரு ட்ரம்ப். ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்த அவரும் என்னென்னவோ செஞ்சு பார்க்குறாரு, ஆனால் புதின் ஒரு படி கூட இறங்கி வர்றதா தெரியல. அதனால் அவருக்கு ஆகஸ்ட் 8ஆம் தேதியே ஒரு முக்கியமான நாளாக, ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். அந்த 8ஆம் தேதிக்குள்ளே அவர் போரை நிறுத்தலை அப்படின்னா அவர் நாட்டின் மீதும் வரி விதிப்பு பாயும் அப்படின்னு எச்சரித்திருக்காரு ட்ரம்ப். இஸ்ரேல் பாலஸ்தீன போரில் இஸ்ரேலுக்கு ஆதரவாகவே பேசி வந்தார் ட்ரம்ப். ஆனால் இப்போது இஸ்ரேல் பாலஸ்தீன போரால் பாலஸ்தீனத்தில் இருந்து மக்கள் பசியால் வாடி வராங்க இல்லையா, பல பேர் பசியால் இறந்தும் போகிறாங்க, குழந்தைகள்லாம் பாதிக்கப்படுறாங்க. இந்த புகைப்படங்கள்லாம் உலகம் முழுக்க பரவி எதிர்ப்புகளை கிளம்பி வருகின்றது. இது ட்ரம்ப்புக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு. இது குறித்து கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நேதன்யாகுவுடன் ட்ரம்ப் பேசியிருக்காரு. அதுவும் ஏமாற்றம் அளிக்கதாக தான் இருந்திருக்கு. தொடர்ந்து வரக்கூடிய இஸ்ரேல் பாலஸ்தீன போரால ட்ரம்பின் குடியரசுக் கட்சிக்குள்ளேயே எதிர்ப்புகள் கிளம்பியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. விரைவாகவே இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருமாறு பெஞ்சமின் நேதன்யாகுவை ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துட்டு வராரு. இப்போ இருக்கக்கூடிய சமயத்தில் ட்ரம்பிற்கும் நட்பிற்கும் ஒரு சரிப்படாத ஒரு காலம் சொல்லலாம். ஏன்னா காரணம் பார்த்தீங்கன்னா புதின் மற்றும் நேதன்யாகு ரெண்டு பேருமே ட்ரம்பினுடைய நண்பர்கள் தான். ஆனால் ட்ரம்பினுடைய பேச்சை கேட்கவோ அவரது மிரட்டலுக்கு பணியவோ புதின் மற்றும் நேதன்யாகு தயாராக இல்லை. இந்த போர் அப்படிங்கிறது நிறுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல அமெரிக்காவினுடைய முதல் பெண்மணியாக இருக்கக்கூடிய மெலானியா ட்ரம்ப் உறுதியாக இருக்காராம். அதனால் இது எல்லாமே ட்ரம்ப்புக்கு ஒரு நெருக்கடி தான் கொடுக்குது. இருந்தாலும் ட்ரம்ப் முயற்சி பண்ணுறாரு, முடியல. கொஞ்சம் இன்னும் டீப்பாக நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ட்ரம்பினுடைய நண்பர் அப்படின்னு சொல்லும்போது பிரதமர் நரேந்திர மோடியை குறிப்பிட்டு சொல்லலாம். ஆனால் இப்போவும் ட்ரம்பினுடைய நடவடிக்கை பிரதமர் நரேந்திர மோடியை கோபப்படுத்தி இருக்கிறது. ட்ரம்பினுடைய வர்த்தக கண்டிஷன்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஒத்து வரலை. வடகொரியா கூட இப்போது ட்ரம்பினுடைய நட்பு வளையத்தில் அவ்வளவா இல்லைன்னு சொல்லுது. அதே போல் வடகொரியா பொறுத்த வரைக்கும் ட்ரம்பின் நட்பு வளையத்தில் இருந்தாங்க, ஆனால் இப்போ அது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ட்ரம்ப்புக்கு நட்புகளில் இருக்கக்கூடிய பிரச்சனை இது ஒட்டுமொத்தமாக வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லுது. எது எப்படியோ பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யா உக்ரைன் போர், இஸ்ரேல் பாலஸ்தீன போர் நின்னா அது அந்த நாடுகளுடைய மக்களுக்கு நல்லது, உலக நாடுகளுக்குமே நல்லது. இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி ரஷ்ய அதிபர் புதின் ட்ரம்ப்புடைய நண்பர், ஆனால் இப்போது பிரச்சனையாக போயிட்டுருக்கு. பெஞ்சமின் நேதன்யாகு ட்ரம்ப்புடைய நண்பர், ஆனால் அவங்க ரெண்டு பேருக்குள்ளும் பிரச்சனையாக போயிட்டுருக்கு. இப்போது பிரதமர் நரேந்திர மோடியும் ட்ரம்ப்பும் நண்பர்கள், ஆனால் அமெரிக்காவின் நிலைப்பாடு அப்படிங்கிறது இந்தியாவுக்கு எதிராக இருக்குது. இப்படி ரஷ்ய அதிபர் புதின், இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு, இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வெர்சஸ் ட்ரம்ப் அப்படிங்கிற மாதிரி, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய நிலையில் இந்த வரி விதிப்பு பொறுத்த வரைக்கும் இந்தியாவின் மீது இத்தளவுக்கு கடுமையான வரி விதிக்க பல காரணங்கள் சொல்லப்படுது. முதல் காரணம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யாவோட இந்தியா நெருக்கமாக இருக்காங்க, அது அமெரிக்காவுக்கு பிடிக்கல. அதனால் அமெரிக்கா இந்தியா மீது கடுமையான வரியை விதிச்சிருக்காங்க. ரஷ்யாவுக்கு ஆதரவாக யாராக இருக்காங்க அவங்களுக்குலாம் கடுமையான வரி அப்படின்னு விதிக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன பார்த்தோன்னா இந்தியா பாகிஸ்தான் போகிற நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லிட்டு வர்றார். ஆனால் நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி அது மறுத்திருக்கார். அடுத்த நாள் தான் 25% வரி விதிப்பு அறிவிப்பு வெளியாகுது. இப்போது ஆகஸ்ட் 7 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, மீண்டும் இந்த வரி அதுக்கப்புறம் டைம்லாம் தள்ளி போட முடியாது, இந்த வரி விதிச்சே தீர்வோம் அப்படிங்கிற ஒரு முடிவோட அமெரிக்கா இருக்க போகிறாங்களா, இல்லை இந்தியா என்ன செய்ய போகிறாங்கன்னு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி எழுந்திருக்கிறது. ஏன்னா
இப்போவே அமெரிக்காவிட்ட வந்து அந்த F-35 போர் விமானத்தை வாங்க மாட்டோம் அப்படின்னு இந்தியா சொல்லியிருக்காங்க. அது அமெரிக்காவுக்கு ஒரு நெருக்கடி. அந்த நெருக்கடியால் இது தள்ளி போயிருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இருந்தாலும் 7ஆம் தேதி ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரைக்கும் தான் அதை நிறுத்தி வச்சுருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த 25 விழுக்காடு வரி விதிப்பு நடைமுறைக்கு வரும், அமலாகும். அப்போது அதுக்குள்ளே ஏதேனும் சுமூகமான தீர்வு எட்டப்படுமா அப்படிங்கிற பொறுத்து வந்து பார்க்கணும். இப்போ என்னன்னா, இந்தியாவுக்கு மட்டும் 25% விதிச்சிருக்காங்க. ஆனால் மற்ற நாடுகளும் ரொம்ப கம்மி. ஆப்கானிஸ்தான் பார்த்தோன்னா 15%, வங்காளதேசத்துக்கு 20%, பிரேசிலுக்கு 10%, கம்போடியாவுக்கு 19%, கனடாக்கு 35%, இஸ்ரேல் 15%, ஈராக் 35 விழுக்காடு, ஜப்பான் 15 விழுக்காடு, மலேசியா 19 விழுக்காடு, பாகிஸ்தானுக்கு 19 விழுக்காடு, தென்னாப்பிரிக்கா 20 விழுக்காடு, இலங்கைக்கு 20 விழுக்காடு, சிரியாவுக்கு 41 விழுக்காடு, இந்தியாவை விட அதிகம். தாய்லாந்துக்கு பார்த்தோன்னா 19 விழுக்காடு, துருக்கிக்கு 15 விழுக்காடு, இங்கிலாந்துக்கு 10 விழுக்காடு. இந்த வரி விகிதங்கள் பொறுத்த வரைக்கும் சீனாவுக்கு 30 விழுக்காடு. அப்போது சீனா, அதே போன்று இந்தியா, சிரியா, இந்த நாடுகள் மட்டும் தான் அதிகமாக இருக்குது. இந்த வரி விகிதங்கள் ஆகஸ்ட் 7ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே ஏதாவது சுமூகமான தீர்வு எட்டப்படுமா அப்படிங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும்.